அழைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றேன் காசி மாநகரம். செல்கின்ற பொழுது என் மனையார் தெரிவித்தாள், தளபதி அதோ இருக்கிறது பார்த்தாய காசி மாநகரம், பாருங்கள் நடந்து பொறுமையாக செல்லலாம் என்று தெரிவித்துக் கொண்டு என் தேவியை அழைத்துக் கொண்டு நடந்து வாமா ஐயே புயிலே கண்ணே நடந்து வா வயிலே வயிலே காசிமா நகரத்திற்கு சென்று தாராவதி முனிவருக்கு சேர வேண்டிய தெரிவித்தை கொடுப்பதற்கு இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கிறது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரிவித்தேன். சுவாமி ஏன் கலங்க வேண்டும்? அடியாளை யாருக்கேனும் கையில் செய்து இந்த காசிமா நகரத்தை யாருக்கேனும் விலை போய் விற்று அன்னவருக்கு சேர வேண்டிய தெரிவித்தை கொடுங்கள் என்று தெரிவித்தார்கள். தாராவதி என்ன தெரிவிக்கின்றாய்? கண்ணபா முருகிலே கைப்பிடித்த நாள் முதலாக உன்னை கனவிலும் பெரிய மாட்டேன் என்று சொன்னீரே இந்த பாவினார். எப்படி அம்மா உன்னை விலை கூறப் போகிறேன்? வேண்டாம் அம்மா வேண்டாம். இந்த பாவியுடைய சரீரத்தை விட்டு யாருக்கு பெரிய செய்கிறேன் சொன்ன அதற்கு மனையால் என்ன தெரிவித்தார் தெரியுமா? கணபதி தாங்கள் யாருக்கு விளையாகிவிட்டால் எங்களுடைய இருவருடைய நிலைமை என்னவாகும் என்று சொன்னாலே சொன்னாலே யாராவது உடனே எப்படி அம்மா விலை கூறப் போகிறேன்? இந்த பாவி சந்தளவுகளை எப்படி அம்மா விலை கூறப் போகிறேன் என்று சொல்லி ஐயா கருத்தருவாக யாரும் விலைக்கு வாங்கவில்லை. இறுதியாக காசிமா நகரத்திலே இருக்கின்ற காலகண்டையர் என்பவர் என் மனையாளை விலைக்கு வாங்கினார். இறைவா என் மனையாளை விலைக்கு வாங்கினார். ஆண்டவா இறைவா கைப்பிடித்த நாயகியாளை இந்த பாவினான் காசிமா நகரத்திலே காலகண்டையருக்கு அடிமைப்படுத்தினேனே. இந்த பாவினால் காலகண்டையருக்கு சுவாமி பிரணவனே நான் போகிறேன் ஐயா. தாங்களை பிரிந்து நான் போட போகிறேன் ஐயா.
சொல்லாலே சொல்லாலே. அதாவது உள்ளே பிரிந்து இந்த பாவில் நான் எப்படியம்மா உயிர் பாழ போகிறேன்? என்னை பிரிந்து போக போகிறாயா? கண்ணே மாதத்தீரோன் மணியே நான் நேற்று செய்து எனக்கு வாய்ப்போ மகனையும் அழைத்துக் கொண்டு செல்கின்றாயே, என் புகவன் என் மகன் அழுதைய மகன் அப்பா அப்பா என்று 1000 முறை அழைப்பாரே, இது யாரம்மா என்னை அழைக்கப் போகிறார்கள்? இந்த பாவிய தண்டனைகள் யாரம்மா அழைக்கப் போகிறார்கள்? மகனே தேவதாசா, என்னை விட்டும் நீ போய்விட்டாயா, என்னை விட்டு நீ போய்விட்டாயா என்று
அழுது புலம்பி காசிமா நகரத்திலே தத்தெடுத்துக் கொண்டிருந்தது. இறைவா, மீண்டும் நட்சத்திரனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. சுவாமி, முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்திற்காக 48 கோடி திரவியத்தை கொடுத்து விட்டேனே, ஏனையா என்னை மீண்டும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அலைச்சந்திரா, உன்னோடு 48 நாள் நடந்து வந்தேன் அல்லவா, அதற்கு தரகு சம்பளம் 17,000 பொன் கூடடா என்று தெரிவித்தார். என்ன சோதனை அப்பா, என்ன சோதனை! அனைத்தையும் விற்று அன்னவருக்கு தாலி பார்த்து கொடுத்து விட்டேன். நாடு நகரத்தை எழுந்து தாலி கொடுத்த பாவி மனைவி மகனை விட்டு 47 கோடி திரவியத்தை கொடுத்து விட்டேன். என்னிடத்தில் பொருள் ஏதையா? ஐயா, நட்சத்திர பகவானே, ஐயனே, என்னிடத்தில் பொருள் ஏது ஐயா, ஐயா என்று கேட்டேன். பொருளை வைத்துக் கொண்டு ஏனடா மறைக்கிறாய் என்று தெரிவித்தார். என்ன பொருளை நான் வைத்துக் கொண்டு மறைக்கின்றேனா? என்னையா சொல்லுகிறீர்கள்? அரைச்சந்திரா, அயோத்தி மாநகரத்தில் காசி நகருக்கு எத்தனை பேர் வந்து கொண்டிருந்தோம்? ஐயா, ஆசை மனையார், அன்பு மகன், நான் தாங்களோடு சேர்த்து 4 பேர்கள் வந்து கொண்டிருந்தோம். 4 பேர்கள் வந்தோம் அல்லவா? முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்திற்கு என்ன செய்தாய்? மனைவி மகனை விட்டு கொடுத்து விட்டாய். இப்பொழுது நீ இருக்கின்றாய் அல்லவா, உன்னை விட்டு எனக்கு சேர வேண்டிய தரகு சம்பளத்தை கோராய் என்று தெரிவித்தார். மனைவி மைந்தனை பிரிந்த இந்த பாவினால் இந்த சொந்தாவில் இருப்பதை மறந்துவிட்டேன். என்னை விட்டு தங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை எப்படி என கொடுக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டேன். காசிலா நகரத்தில் ஒவ்வொரு வீதியாக ஆண்டவா, ஒவ்வொரு வீதியாக விலை கூறி வந்து விட்டேன். இன்னும் இருப்பதோ ஒரு வீதி. ஹரிச்சந்திரா, அதோ பெறுகிறது பார்த்தாயா? ஈசானிய மூலையிலே பெண்கள் வாழக்கூடிய வீதி. அங்கு சென்று விலை கூறி வாடா என்று தெரிவித்தார். சுவாமி, எனக்கு யாராக இருந்தால் என்ன? தாங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை யாருக்கு என விலையாக கூறி தருகிறேன் என்று சொல்லி, ஐயா
வீரபாக என்னை விலைக்கு வாங்கினார். கல்லை உடைக்க செய்தார். மாமித காவடி சுமக்க செய்தார். மதுக்குடம் சுமக்க செய்தார். இறுதியாக கன்றுபட்டி அறுக்கின்ற பொழுது கரத்திலே வாழால் அறுத்துக் கொண்டு வெட்டி அவருடைய காலை பிடிக்கின்ற பொழுது காலை பிடிகிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே கலையாலே அழிந்த மோதிரம் அவருடைய பாதத்திலே பட்ட மாத்திரத்திலே எட்டு உதைத்தார். ஐயா காலைக்கும் ஐயா இந்த காலால் அடித்தால் காலானது நோகும் கம்பால் அடி என்று சொல்லுகின்ற உத்தமனாண்டி இங்கு இருந்தால் இந்த சேரியை தீப்பற்றி இருந்துவிடும். ஆகவே அலெக்சாந்திரா உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் மயானம். அங்கு சென்று வருகின்ற பிணங்களுக்கு கார்போ முகத்தில் வாக்கிற்கு வாங்கிக் கொண்டு நான் புரிந்த காவலை நீ புரிய வேண்டும் என்று சொல்லி புறப்பட வைத்தார். புறப்பட்டேன் போகிறேன் செய்வாவே ஐயா போகிறேன்